வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ மினி செங்கல் அன்றைக்கி பண்ணிங்களா ப்ரோ, அதை வச்சு வந்து வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினி செங்கல் வந்து தேவைப்படும். நம்ம வந்து அன்றைக்கி வந்து மோல்டு வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மினி செங்கலுக்கு வந்து எப்படி மோல்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதில் மினி செங்கலை வந்து எப்படி உருவாக்குறது தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன வீடு வந்து இதை வச்சு கேட்டலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த இதோட மோல்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி மினி செங்கலை உருவாக்கலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மினி செங்கலுக்குரிய மோல்டு வந்து பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. அது வந்து இதுக்கு முன்னாடியே நான் பண்ணி வச்சது. அதுக்குரிய வீடியோ வந்து எடுத்தது வந்து எப்படி போச்சுன்னு தெரில, அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து எப்படி வந்து மோல்டு கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக வந்து அதை வச்சு நான் சொல்லிடுறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து லிக்விட் சிலிக்கான் ரப்பர் வந்து மெயினாக தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி தனியாக இருக்கும். இதை வந்து 5% இல்லைன்னா 3% வந்து அதோட வெயிட்டோட மிக்ஸ் பண்ண மூலம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரப்பர் சேஃபில் வந்து வரும். இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நம்மளுக்கு தந்திருப்பாங்க, யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் மாதிரி இருக்கும், அந்த ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, வெயிட்டை வந்து அளவு வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஏதாவது ஒரு கிளாஸில் வந்து ஊற்றிட்டு அந்த வெயிட்டோட ஒரு 5% அளவுக்கு வந்து அந்த லிக்விடை வந்து ஊற்றிக்கோங்க. இந்த வந்து லிக்விடை வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா உடனே 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து அதை மோடில் வந்து நம்ம ஊற்றிடணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். அந்த வெயிட்டோட ஒரு 5% வந்து நான் இதில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து அளவு வச்சே நான் வந்து பார்த்து எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெதுவாக வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து லைட்டாக வந்து ஒரு 2 தடவை வந்து கலந்துக்கோங்க. கலந்த உடனேமே மோல்டில் வந்து ஊற்றுங்க. மெதுவாக அந்த மாதிரி வச்சு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து கலந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வந்து இது எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து செங்கல் இருக்குது பார்த்திங்களா, செங்கலை வந்து இந்த மாதிரி நான் வந்து அடுக்கிக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருக்கனால செங்கலை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்படி செங்கல் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து சின்ன பிளாஸ்டிக்கில் ஏதாவது இதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். செங்கல் டைப்பில் உள்ளது எவ்வளோ சின்னதாக வந்து உங்களுக்கு செங்கல் செய்ய முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து அழகாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உடஞ்ச செங்கல் வேணும்னு சொல்லிட்டு நான் உடஞ்ச செங்கல் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்மகிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இதை வந்து கலக்கிக்கோங்க. நம்மகிட்ட வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சாரி. ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை செய்கிறதுக்கு வந்து பண்ணியிருப்போம். அந்த சிலையை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த இதை வந்து மேலே ஊற்றிருப்போம். இதே மாதிரி அந்த செங்கல் நான் அடுக்குனேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி தான் வந்து நான் செங்கலையும் வச்சு இந்த மாதிரி ஊற்றினேன். இது வந்து ஒரு நாள் அளவுக்கு நான் வந்து விட்டுட்டேன். 8 மணி நேரம் விட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து செட் ஆயிரும். சரி, ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கீழே வந்து செங்கல் தான் நம்மளுக்கு இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அழகாக வந்து நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கலை வந்து அழகழகாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சு ஒரு டைம் எடுத்தனால வந்து ஈஸியாக அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து செங்கலை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அழகாக வந்து வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து அடுத்து ஊற்றிட்டா போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ மோல்டு இருந்தால் தான் நம்மளுக்கு அதிக லெவலில் வந்து செங்கல் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து மோல்டு வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அப்படி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் 1 கிலோ. இது எல்லா கடைகளையும் சிமெண்ட் கடைகள் இந்த மாதிரி இதில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே, இதை வந்து கொஞ்சம் மூலம் வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் வந்து ஃபுல்லாக தட்டிக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த மோல்டில் வந்து ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே கலந்துக்கோங்க. கம்மியாக கலந்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கட்டியாயிரும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொலகொலப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நான் உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வச்சு எதுனாலும் நீங்கள் வந்து ஊற்றி ஒரு சிலை செய்யணும்னா கூட ஈஸியாக வந்து பண்ணலாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்கல் செய்யணும்ல. ஸோ அதனால் அந்த கலர் இருக்கும்ல, அந்த கோவில்லனா அந்த காவி கலரில் இது அடிப்பாங்க பார்த்திங்களா, அதுதான் இது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மூளை எடுத்து வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து கொஞ்சம் நல்லா செங்கல் கலர் வந்து கொடுக்கணும். அதுக்காக
இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கொஞ்சம் போல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போல் பார்த்தீங்கன்னா தெரியும், காவி கலர் வந்து நம்மளுக்கு வந்துடும். செங்கல் எந்த கலர் இருக்கோ அந்த லெவலுக்கே நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் அதிகமாக கலந்தீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும். ஓகே, நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மெதுவாக வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி பீசஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கீழே லைட்டாக தரையில் தேய்ச்சா போதும். அவ்வளோதான். நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஊற்றுறதுல என்ன யூசேஜ்னா, நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே செங்கல் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் சிமெண்ட் இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் ஆகும். சரி, ஓகே, இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. நம்ம மோல்டு வந்து கிரியேட் பண்ணனால இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் வந்து ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஊற்றுனதுக்கு அடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா இடமும் கரெக்டாக ஃபில் ஆகும். ஸோ அதனால் அவ்வளோதான். நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் 1/4 நேரம் வந்து விட்டுறலாம். அதுக்கடுத்து எடுத்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு 1/4 நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து மெதுவாக எடுக்கிறது ஈஸியாக தான் வர மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடியே நம்ம மினி செங்கல் வந்து செஞ்சுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அட்டைகளை வந்து வச்சு அதை வந்து ஒட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி மோல்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளான மெத்தடில் வந்து நம்மளுக்கு மினி செங்கல் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்துடலாம். அதுக்கடுத்து இந்த மினி செங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. இது வந்து நம்மளாக பண்ண மோல்டுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து அதுக்கடுத்து நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து சரியாயிடும். அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக இருக்குது, அழகாக இருக்குது, சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகேங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சின்ன செங்கல் எடுத்தாலும் பாருங்கள், அது அரை இது வந்து அதுவும் அழகாக வந்திருக்கு. நம்ம ஊற்றுனா சேஃபுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், செங்கல் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம மோல்டில் வந்து எல்லாமே எடுத்துட்டோம். இதில் வந்து இனிமேல் எத்தனை செங்கல்னாலும் நம்ம ஈஸியாக வந்து உருவாக்கிக்கலாம். சரி, ஓகே, இந்த இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம அடுத்து வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ செங்கல் வந்து இந்த ஒரு இதில் வந்து இவ்வளோ செங்கல் வந்து அழகாக எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளான மெத்தட்லையும் நம்ம உருவாக்கின மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இதுனா ஆல்ரெடி பண்ண செங்கல். இதில் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து நல்லா ரெட் கலராக இருக்குது. சரி, ஓகே, அதுக்கடுத்து நம்ம சேர்க்கணும்னா கொஞ்சம் அதிகமாக கலர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த செங்கல் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.